சைபர் செக்யூரிட்டியில் நம்ம நிறைய விஷயத்த வந்து நம்ம புக் மூலமாகவும் பிடிஎஃப் மூலமாகவும் அண்ட் நம்ம ஆன்லைன் ரைட்டர்ஸ் மூலமாகவும் நம்ம படிக்க முடியும். பட் ஸ்டில் நம்ம ஒரு விஷயத்தை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம மதர் டங்கில் நமக்கு ஒரு விஷயத்த ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ நானுமே வந்து சைபர் செக்யூரிட்டி படிக்கும்போது இப்படி தான் நான் வந்து நிறைய விஷயம் லேர்ன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ஐஓடி ஹேக்கிங் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து தமிழில் வீடியோ பேசிஸ் மெட்டீரியலாக ஒரு கோர்ஸாக ப்ராப்பராக நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கோர்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஐஓடி ஹேக்கிங்கை வந்து ஜாவா ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஹேக் பண்ணலாம், ஜாவா வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லிக் கொடுப்போம். அது கூடவே பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்து ஐஓடி ஒர்க் ஆகுது, அதை எப்படி நம்ம ஹேக் பண்ண முடியுன்றதை சொல்லி கொடுத்துருக்கேன். ஹேக்கிங்னாலே நம்ம எப்போவுமே வந்து கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணுறது, மொபைலை ஹேக் பண்ணுறது, வெப் அப்ளிகேஷன் ஹேக் பண்ணுறதை பற்றி பேசியிருக்கோம். ஆனால் ஹேக்கிங்கில் இன்னொரு விஷயமும் இருக்குது. அது என்னென்னா ஐஓடி ஹேக்கிங் அண்ட் ஆர்எஃப் ஹேக்கிங்கு. இந்த ஐஓடி அண்ட் ஐஐஓடி ஹேக்கிங்லலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய அட்வான்ஸான கான்செப்ட்ஸ் இருக்குது. இதை பற்றி நீங்கள் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா தமிழில் அவ்வளோவா மெட்டீரியல்ஸ் கிடையாது. உங்களுக்கு தமிழில் வீடியோ பேஸ் மெட்டீரியலாக A to Z ரொம்ப கிளியராக அண்ட் முக்கியமாக வந்து சும்மா ஒரு லேப் மாதிரி இல்லாமல் ப்ராக்டிக்கலாக நீங்களே கோட் எழுதி அதுக்கான எக்ஸ்ப்ளாய்ட் எப்படி ரெடி பண்ணுறது, எப்படி ஹேக் பண்ணுறது, ஃபுல் கான்செப்டை வந்து உங்களுக்கு தமிழே சொல்லி கொடுத்துருக்கேன். இதை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணுன்னாக்கா ஸ்க்ரீனில் தர இந்த ஒரு டெக்ஸ்ட்டை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வந்து உங்கள் டிஎம்கே வந்து வரும்.